வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ்ட். இ-காமர்ஸ்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஸ்னாப்டீல்ல நீங்க பண்ற எல்லா சேல்ஸுக்கும் மந்த்லி எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸை நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ அப்பதான் வீடியோஸ்ல என்ன டீடைல் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் கண்டென்ட்டோட உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோஸை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு எந்தெந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் நல்ல சேல் ஆகும், இ-காமர்ஸ் செல்லர் பேனல்ல பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளோஸ் இப்படி எல்லா செல்லர் போர்ட்டல்லையும் எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும், ப்ராடக்ட் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நீங்க ஸ்னாப்டீல்ல மந்த்லி சேல் பண்றதுக்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. சோ பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. சோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நீங்க ஒரு மந்த்ல எவ்வளவு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஜிஎஸ்டி டாக்ஸ் எவ்வளவு பே பண்ண போறீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே அதுல நீங்க ஃபில் பண்ணுவீங்க. சோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஸ்னாப்டீல் சைட்ல இருந்தே உங்களுக்கு எவ்ரி மந்த் நீங்க பண்ண எல்லா சேல்ஸுக்குமான காம்பாக்டான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதை எப்படி நீங்க ஸ்னாப்டீலோட செல்லர் பேனல்ல இருந்தே டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ இது ஏன் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, எவ்வளவு டாக்ஸ் நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா மறந்துடும். சோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே இருக்க முடியாது. சப்போஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ இப்ப மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 சேல் பண்ணிருக்கீங்க, 20 சேல்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்னாப்டீல் சைட்ல இருந்து அந்த 20 சேல்ஸ்க்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ என்ன ப்ராடக்ட் எந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட் வேல்யூ என்ன, எவ்வளவு ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கீங்க, சோ இது எல்லா டீடைல்ஸுமே அவங்களே ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க பண்ண எந்த சேலுமே மிஸ் ஆகாது. அண்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட டாக்ஸ் வேல்யூ வந்து மாறாம அப்படியே கரெக்டா என்ன ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த டாக்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ எப்படி வந்து ஸ்னாப்டீலோட செல்லர் பேனல் இருந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்னாப்டீலோட செல்லர் பேனல்ல லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்னாப்டீலோட ஹோம் பேஜ். ஸோ செல்லர் பேனல் இருந்து தான் நீங்க உங்களோட ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ண போறீங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். பேமெண்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாப்ல நிறைய இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் எவ்வளோ, பேமெண்ட் எவ்வளவு வந்திருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற காலம் இருக்கும். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. அந்த டேப் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் என்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷோ அப் ஆகும். ஸோ எந்த மந்த்துக்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை நீங்க ஜெனரேட் பண்றீங்களோ அந்த மந்த் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சைட்லயே பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஒரு
2-3 செகண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்க டவுன்லோட் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்ட் பை இமெயில் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ சென்ட் பை இமெயில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் உங்களுக்கு இமெயிலுக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் இமெயிலுக்கும் இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபுல் ப்ராடக்ட் ஒரு மந்த்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த ப்ராடக்ட், கஸ்டமர் டீடைல்ஸ் என்ன, எந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, எவ்வளவு டாக்ஸ் பெர்சன்டேஜ்ல போயிருக்கு, அண்ட் எவ்வளவு ஜிஎஸ்டி அதுக்காக பே பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த எல்லா டீடைல்ஸ் A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல்ல நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இதுவே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எந்த ஒரு வேல்யூஸும் மிஸ் ஆகாது. கரெக்டா எல்லா வேல்யூஸ், எல்லா ப்ராடக்ட்ஸ், எல்லா டாக்ஸையும் நீங்க கிளியரா பார்த்து செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நீங்க கரெக்டா ரீசெக் பண்ணி ஃபில் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த சேலும் மிஸ் ஆகாது, எந்த ஜிஎஸ்டியும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. ஸோ மந்த்லி ஸ்னாப்டீலோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஸ்கிப் ஆகாது, எதுவும் மறந்துடாது, வேல்யூ எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் வே. ஸோ இவ்வளவுதான் ஸ்னாப்டீல்ல உங்களுடைய மந்த்லி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ். ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான். நீங்க கரெக்டா எந்த மந்த்துக்கு ஜிஎஸ்டியை ஜெனரேட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும் அப்படின்னு நல்லா டபுள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கிளைம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. உங்களுடைய பிசினஸையும் சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் பற்றின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின நிறைய டீடைல்ஸ் வேணும், நிறைய நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இ-காமர்ஸ் பற்றின எல்லா அப்டேஷனுக்காகவும் மறக்காம இகாம் ஜெனெக்ஸ்ட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.